குடும்ப செலவுக்கு வாங்கி கொடுக்க நீதி 4 லட்சத்தை பிள்ளைங்க பேர்ல டெபாசிட் பண்ணி எனக்கு வீடியோ பொண்ணு யாரும் சதீஷ்குமார் அவர்களுக்கு சங்க சார்பா 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கும். நம்மெல்லாம் ஒரு குடும்பம், உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க பார்த்துட்டு சும்மா இருப்போமா? தட்டு முழுக்க லட்சமாய் பணக்கட்டோடு நிர்கதியில் நிற்கும் குடும்பத்தை தேடி வந்த தெய்வங்கள். எங்களது சக ஓட்டுநர்கள் யாராவது எதிர்பாராத விதமாக விபத்திலேயோ இல்ல ஹார்ட் அட்டாக்லயோ மரணம் அடைந்தால் அந்த குடும்பத்திற்காக நாங்க நிதிகள் ஆளுக்கால் சொந்த பைசாவை எங்களால் முடிஞ்சது அதை வாட்ஸ்அப்பில் குழுக்கள் மூலியமாக இன்னார் இந்த மூலியமாக இறந்தாருன்னு சொல்லி நாங்க இன்னவர்களும் 20க்கும் மேற்பட்டோர் குடும்பத்துக்கு உதவிகள் செய்திருக்கிறோம். வாட்ஸ்அப் மூலம் சிறுக சிறுக சேர்க்கப்பட்ட பேருதவி 8 வருடங்களாக இத்தனை குடும்பங்களுக்கு கோடிக்கணக்கில் நிதியுதவியா? குடும்பமா வாழக்கூடிய இந்த சங்கத்தினர் அரசு கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. என்ன நடந்தது விரிவா பார்க்கலாம். வடசென்னை ராயபுரம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கண்டெய்னர் லாரி ஓட்டுநர்கள் உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் வெவ்வேறு இடங்கள்ல இயற்கையாகவோ இல்ல விபத்திலேயோ உயிரிழந்த ஓட்டுநர்களின் குடும்பங்களுக்கு வாட்ஸ்அப் குழு மூலமா பணம் சேர்த்து நிதி உதவி செய்யறாங்க. குடும்பத்துல பெண் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன மாதிரியான உதவி வேணும், பணமா தேவைப்படுமா, நகையா தேவைப்படுமா, பணமா கொடுக்காம டெபாசிட்டா பண்ணலாமாங்கிற வரைக்கும் யோசிச்சு 2018 முதல் இந்த உதவிக்கரம் நீட்டப்படுறதா சொல்றாங்க. இதுவரைக்கும் லாரி ஓட்டுநர்களுக்காக 1 கோடிக்கும் மேல் நிதி உதவி கொடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் சமீபத்துல உயிரிழந்த 4 குடும்பங்கள்ல சேர்ந்த குடும்பத்தினருக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா 5 லட்சம்னு அவங்களை அழைத்து பணத்தை கொடுத்திருந்திருக்காங்க. திருடர்கள் கிட்ட இருந்தும் கொள்ளையர்கள் கிட்ட இருந்தும் அரசு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியாகவும் தங்களுக்குன்னு கட்டணமில்லா மருத்துவ முகாம் நடத்தணும் மாதிரியாகவும் கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.